ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட இயேசு வழி சுவிசேஷ ஊழியர்கள் சார்பாக, ஜீசஸ் இஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளோட ஆண்டுடைய வார்த்தை என்ன பார்க்க போகிறோம்? சங்கீதம் 119 சங்கீதம் 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஸோ உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய உயிருள்ள வார்த்தை என் மனமகிழ்ச்சியாக இல்லாமல் போயிருந்தா என் துக்கத்தில் எப்போவோ நான் செத்து போயிருப்பேன். ஸோ இதை பார்க்குற ஆண்டோட பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டோ அறியாத பிள்ளைகளுக்கு சரி, ஆண்டோ இயேசு கிறிஸ்து இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு கஷ்டம், துக்கம், பிரச்சனை, வியாதி, வறுமையோடு நீ படுத்துட்டு இருக்கும்போது, தனிமையில் புலம்பும் போது, உன்னை அதை நெருக்கும் போது செத்து போயிடலான்னு தோணும், தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணும், எங்கேயாவது ஊரை விட்டு போயிடலாம், அந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நீ துக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுவார். அது நீ ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளையாக இருக்கலாம், ஆண்டவர் அறியாத பிள்ளையாக இருக்கலாம், இந்து சகோதரனாக இருக்கலாம், இல்லை இஸ்லாமிய சகோதரனாக இருக்கலாம், இல்லை நம்ம கிறிஸ்துவ சகோதரி யாராக இருந்தாலும் சரி, அவர் பேசுகிற தெய்வம்னு வார்த்தை சொல்லுது. நீ உன் துக்கத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது உன்னே அறியாமல் இந்த காதில் மெல்லிய சத்தத்தோடு ஒரு வார்த்தை கேட்கும். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன், இப்போ இருக்கிற பிரச்சனையில் இருக்க மாட்டேன், இந்த பிரச்சனை உன்னை மீட்டெடுப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புப்பேன்னு சொல்லி ஒரு உயிருள்ள வார்த்தை உன்னை அறியாமல் உனக்குள்ளே பேசுவேன். ஏன் தெரியுமா? அந்த சுச்சுவேஷன் நீ சாவர மாதிரி ஒரு ட்ரை பண்ணிருக்கலாம், இல்லை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கலாம், என்னடா இந்த உலகத்தில் வாழலாமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் நீ துக்கத்தில் அப்படியே மனம் அடிஞ்சு அழுதுட்டு இருக்கும்போது உன்னையே அறியாமல் ஒரு வார்த்தை உன் காதில் கேட்கும். அதுதான் நீயும் நானும் ஆராதிக்கிற, நீயும் நான் நம்புற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை. இங்கே சங்கீதம் 119:92 அழகாக சொல்லுது, ஆண்டவரே உங்கள் வேதம் மட்டும், உங்கள் வார்த்தை மட்டும் என் கஷ்டமான, துன்பமான, துக்கமான, நான் தற்கொலை பண்ணிக்கிற நேரத்தில், நான் ஏதாவது அழிஞ்சு போயிடலாம்னு நினைக்கிற நேரத்தில் மட்டும் என் மனமகிழ்ச்சியாக, என் சந்தோஷமாக, என் நம்பிக்கையாக இல்லாமல் இருந்திருந்தா எப்போவோ என் துக்கத்தில் நான் செத்து போயிருப்பேன் சாமி. நான் துக்கம் வரும்போது, கண்ணீர் விடும்போது, பிரச்சனையோடு இருக்கும்போது, போராட்டம் இருக்கும்போது, தனிமையில் தவிக்கும் போது உங்கள் உயிருள்ள வார்த்தை கொடுத்து என்னை ஆட்சி தேர்ச்சி வழிநடத்துகிறீரே, அந்த உயிருள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை என்னை தொடர்ந்து வழிநடத்தணும். நான் துக்கப்படும்போது, துயரப்படும்போது, தவறான காரியங்களை முடிவெடுக்காதபடி என்னை ஆற்றுகிற வார்த்தை, என்னை தேற்றுகிற வார்த்தை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற வார்த்தை என்னோடு கூட இருக்குதுன்னு நம்பர் பிள்ளைகள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்டில் கர்த்தர் நன்மையான கருத்தை செய்வார். துக்கம் வரும்போது கஷ்டப்படாதீங்க, பிரச்சனை வரும்போது கஷ்டப்படாதீங்க. உயிருள்ள வார்த்தை உங்களை நடத்தும். இந்த வார்த்தை உங்கள் கால்களுக்கு தீபமாகவும், உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான கருத்தை செய்யும்படி கர்த்தர் செய்வார். தொடர்ந்து உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம் குடும்பங்களையும் வருகிற நாட்டில் வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.